நம்ம மாமா போட்டில் வந்திருக்க மீன்களை நீங்கள் பார்க்கலாம். பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மாமா போட்டில் நிறைய மீன்கள், நிறைய வகையான மீன்கள் வந்திருக்கு. அதாவது வெலை மீன் வந்திருக்கு, பண்ணா மீன் வந்திருக்கு, வேறு இறால் மீன் பட்டிருந்துட்டு. மாமா போட்டை சுற்றி எப்படி இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். மாதிரி மாமாவுக்கு பார் நண்டு ஒன்று வந்துருந்துட்டு, நம்ம இங்கேருந்து அதாவது நம்ம ஏலத்தில் போட போச்சுலேயே உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய பேர் மீன் கேட்பாங்க நம்ம போட்டுக்கிட்ட. நம்மளுக்கு ரேட்டு கட்டுப்படி ஆகணும்னா நம்ம கொடுப்போம், இல்லைன்னா நம்ம ஏலத்திலே போடுவோம், நீங்கள் ஏலத்தில் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அது மாதிரி மாமா கனவாக கிடந்துட்டு பார்த்துக்கோங்க. என்னால் எடுத்து வெளியே காட்ட முடியாது, ஏன்னா உள்ள ரொம்ப மையாக இருக்குது. எடுத்து காமிச்சிட்டேன்னா அவ்வளோதான், இதாக கை ஃபுல்லாக மையாயிரும். கனவாவை ஏன் தனியாக போடுறாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ தனியாக சொல்கிறேன். இறால் தனியாக எடுத்து போடுறாங்க பாருங்கள். இறால் ஒரு ஆள் கேட்குது போல், அதனால் அவங்க தனியாக எடுத்து போட்டு எண்ணி கொடுக்குறதுக்கு ரேட்டு வைப்பாங்க. இன்றைக்கி ரேட்டு அதிகமாக போகுதான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எப்போவுமே இங்கே கிடக்கிறதுல பரவாயில்லாம தான் போகும். இறால் அதாவது 25 இறால் சேர்ந்து அவங்க 1000 ரூபா தான் கேட்டாங்க. ஆனால் 1000 ரூபாய்க்கு மேலே தான் போகும். ஆனால் இறால் நல்ல ரேட்டு போகும் பார்த்துக்கணும். இறால் சைஸ் ரொம்ப பருசு, சின்னது கிடையாது. அதுமாரி மாமாவுக்கு திருக்க மீன் ஒன்று கிடந்துட்டு, வேறு கெழுது மீன் கிடக்கு. நீங்கள் யாராச்சும் கெழுது மீன் சாப்பிடுவீங்களா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீன் ஃபுல்லாகவே ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வர்றது தான், அதனால் யாரும் எதுவும் நினைக்க வேண்டாம் இவங்க நைட்டு விட்டுருப்பாங்களோ, இது ஐஸோட மீனா, இல்லை இந்த மீன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போல்லாம் கிடையவே கிடையாது. அதாவது 3 போட்டுக்கிட்ட வந்திருக்கு. ஃபஸ்ட் நம்ம பெருப்பா போட்டு கிடக்க, 2வது நம்ம அண்ணன் போட்டு, 3வது நம்ம மாமா போட்டு வந்திருக்கு. அதாவது எல்லா போட்லையுமே மீன் வலைக்கு போகிறவங்க ஃப்ரெஷ்ஷாக தான் பிடிச்சிட்டு வருவாங்க. இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹார்பர், அதாவது புதிய துறைமுகம்னு சொல்லுவாங்க. புதிய துறைமுகம், இந்த புதிய துறைமுகம் இடத்த நான் உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக காட்டுறேன், சரியா? இப்போ அடுத்த என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம மாமா மீன்கள் எடுத்து போட்டுட்ருக்காங்க. இந்த மீன்கள்லாம் என்ன ரேட்டு போகுது, என்ன ஏலத்தில் எவ்வளோ ரூபாய்க்கு கூடுறாங்கன்றதை பார்ப்போம். அதே மாதிரி மற்ற மீன்களும் பார்ப்போம். நிறைய பேர் கொண்டு போட்டுட்ருக்காங்க, சரியா? நம்ம ஏலத்தில் என்னென்ன ரேட்டுகள் போகுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. எனக்கா நட்ட நான் வீட்டுக்கே விட்டு போறேன். எடுத்தாடி எடுக்காடி எனக்கு என்ன எவ்வளவு இறந்தமா இறந்தமா முன்னாடி 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 யாரு கிடைக்கா முன்னாடி 300 முன்னேற 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 யாரு கிடைக்கா 300 வெறும் 300 300 300 மாறு மாறு 300 300 300 300 1 நம்பர் 300 300 300 300 300 300 310 310 310 20 400 400 வேணுமா 400